அன்பு தலைவர், நமது இன்னும் தேர்தலுக்கு 9 மாசம் இருக்கு. இருந்தாலும் உங்களையே நாங்க சந்திக்க வந்திருக்கோம். மக்களை தேடி மக்கள் தலைவர், உங்கள் உள்ளம் நாடி இல்லம் நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் அத்தனை பேரையும் காண வந்திருக்கோம். நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2026 தேமுதிகவுக்கான 2.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையிலிருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கவல்லி தொகுதியை மீண்டும் தேமுதிக வென்றெடுத்து முரசு வென்றது என்ற சரித்திரத்தை கொடுத்து தொகுதி மக்களை எல்லா விதத்திலும் நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்று உங்களுக்கு வாக்குறுதிகளை இந்த நேரத்திலே நான் தருகிறேன். ஆனா நீங்க மாற்றி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும் இல்லையா? அதனால மாற்றத்தை தாருங்கள். எங்க போனாலும் மக்கள் என்ன சொல்றாங்க? சரிங்க, இல்ல மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போ நேத்தெல்லாம் மேட்டூர் கிட்ட தான் பேசிட்டு வரேன். மேட்டூர் டேம்ல அவ்வளவு தண்ணி இருக்கு. ஆனா மேட்டூரை சுத்தி இருக்கின்ற கொளத்தூர், மேச்சேரி, மேட்டூர்ல தண்ணி இல்ல. விவசாயத்துக்கும் தண்ணி இல்ல, குடிக்கவும் தண்ணி இல்ல. இப்படி இருந்தா என்ன? இது சிஸ்டமே இங்க ராங்கா இருக்கு. மேட்டூர் டேம் இருக்கு, பட் மக்களுக்கு தண்ணி இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, போதை விற்பனை. தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழ்நாடு மாறினது மட்டும்தான் ஒரு சரித்திரமா இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும். அப்பதான் இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் வரும். இன்னைக்கு கேப்டன் என்ன உங்களுக்கு எல்லாம் சொல்லி இருந்தாரு? வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அந்த திட்டத்தை டெல்லியில கெஜ்ரிவால் அவர்களும், அதே போல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும், நார்த் இந்தியால ஒரு முதலமைச்சரும் அதை செயல்படுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லி வெறும் முதியோர்களுக்கு ஒரு லாரியில வச்சு கொண்டு வந்து அந்த பொருட்களை வீடு தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருக்கு கிடைச்ச வெற்றி? கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அந்த உன்னத திட்டத்தை அட்லீஸ்ட் இப்பதான் நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கான துவக்கம் தான் இது. வெறும் வயசானவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறாங்க. அதாலும் கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி. அதனால நான் சொல்றேன், அந்த தாயுமானவர் என்பது கேப்டன் போட்ட பிள்ளையார் சொல்லி இன்னைக்கு அது தமிழ்நாடு முழுக்க எல்லா ரேஷன் கடையிலும் கிடைக்கணும் தான் நான் சொல்றேன். எனவே நீங்கள் எல்லாம் நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை கொடுத்தால் மீண்டும் 2026 மகத்தான கூட்டணி, மகத்தான வேட்பாளரோடு மக்கள் ஆட்சி அமைய தேமுதிக உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வறுமை ஒழிப்பு தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி